இப்போ ஒரு தண்ணி இருக்குது சார் இந்த சாலையில். இப்போ நம்ம வந்து இந்த சாலையிலே தண்ணி இருக்குது. நீங்கள் ஒரு வாகனம் 2 வீலரில் போகிறீங்க, 2 பக்கமும் ஆட்கள் நடந்து போகிறாங்க. நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சார். வேகமாக போனால் என்ன ஆகும்? தெரிச்சு அவங்க மேலே அடிக்கல. அப்படி தான் அந்த மனித கூட்டத்தை பொழந்துக்கிட்டு அந்த வாகனம் வந்தது தான் விபத்துக்கே காரணம். இன்னைக்கு வரைக்கும் அவர் தார்மீகம் பொறுப்பேற்றாரா விஜய்? நான் பொறுப்பேற்கிறேன். விஜய் காரணனே சொல்ல, நான் பொறுப்பேற்கிறேன், இதை சட்டப்படி நான் அணுகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரா? சொல்லலை. அப்போ இதெல்லாம் சொல்லாத விஜய் பொன்ராஜ் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், அவருக்கு பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்றது இது எவ்வளோ பெரிய ஒழுக்க சீர்கேடான விஷயம். இதை தானே பொன்ராஜ்கள் சொல்றாரு. அதை நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? பொன்ராஜ் சொன்னது தவறுன்னு பொன்ராஜே ஃபீல் பண்ணுறாரு, பொன்ராஜ் மன்னிப்பு கேட்டார். இப்போ நான் சொல்கிறேன் இத்தனை விஷயம் நடந்திருக்குல்ல, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு முதல்ல அவர் ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் பொன்ராஜ் சொல்லிட்டாரு, அவர் ட்விட்டர்லேயே பதிவிட்டிருக்காரு, அது பொது ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு. திரு பொன்ராஜ் அவர்கள் பர்சனலாக நானும் வந்து ஃபோன் பண்ணி பேசினேன். அவருக்கு பல்வேறு கொலை மிரட்டலுக்கு வந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு தாவேக்கால இருந்து பொதுமக்கள் எல்லாருமே மிரட்டுறாங்க. எங்க அண்ணனை நீ சொல்லிட்டல, நீ உயிரோடு இருக்க முடியாது, உங்க ஃபேமிலியை வந்து காலி பண்றோம், இப்படிலாம் வந்து மிரட்டுறாங்க. இது குறித்து விஜய் ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்ல. விஜய் ஏன் மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்க சார்? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பொன்ராஜ் அவர்கள் தவறாக பேசினார்னு வச்சுக்கலாம், ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினா அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்டார் சார். இப்போ அவரோட மனைவி சகோதரி சங்கீதா, எங்களுக்கும் வந்து குடும்ப நண்பர் தான், 27 ஆண்டுகள் உங்களோட மனைவியாக இருந்திருக்காங்க. அவங்க புகைப்படத்தை போட்டு அஃபிஷியல் ஐடி சார், தாவேக்காவோட வேற யாரும் கிடையாது, அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அஃபிஷியல் ஐடியில் ஐட்டம்னு படத்தை போடுறான் சார். சங்கீதா அவர்கள் அவரோட மனைவி. அப்போ திரு விஜய் அவர்கள் எங்க கண்டிச்சாரு?